Hey guys, welcome back to the adventure and this is Nixon. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்னென்னா வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ இதுலேருந்தே நம்ம ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் ஆக போகுது. ஏன்னா அடுத்து ஊப்ஸு, ஸோ அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே உள்ள டைவின் பண்ண போகிறோம். அண்ட் அதோட பேஸ் தான் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வான்ஸ் ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நவ் லெட்ஸ் டைவ் இன். வாட் இஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்? கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை. A class is a blueprint or a template for creating an object. ஸோ நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் திங் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடணும். கரெக்டாக? எக்ஸ்கியூஸ் மீ. யா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடணும். அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஒரு வீடாக மாற்றணும். ஸோ நீங்கள் ப்ளூ பிரிண்ட் போடுறது தான் கிளாஸு. அந்த கிளாஸை வீடாக மாற்றுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயந்தான் ஆப்ஜெக்ட். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு சார்ட் வடிவத்தில் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்டு தான் கிளாஸ். அண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சே நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டுறப்போ அதுக்கு பேர் தான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, கிளாஸ் எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பல்காக இருக்கும் உங்கள் கோடு எல்லாமே. உங்கள் கோடு இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க. ஸோ வெஹிக்கல்ஸை பற்றி ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வெஹிக்கல்ஸ் பற்றி பண்ணுறப்போ நீங்கள் பைக்குக்கு ஒரு கிளாஸ் வச்சுருப்பீங்க, காருக்கு ஒரு கிளாஸ் வச்சுருப்பீங்க. அது போக நீங்கள் காருக்கு அப்புறம் பஸ்ஸு, ஏரோப்ளைன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சு நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ இது என்னென்னா வெல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் வெல் மேனர்டாக இருக்கும். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒவ்வொரு கேட்டகரிஸாக வச்சுருப்பாங்க. லைக் கிட்ஸுக்குரிய விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. அது ஒரு கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் க்ராசரிஸ் எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டு பிரித்து வச்சுருக்காங்களா? ஸோ அதுதான் அவங்க கிளாஸு. ஸோ அதே மாதிரி நம்ம கோடிங்லேயும் ஒரு சில விஷயத்த நம்ம பிரித்து நம்ம வச்சுருப்போம். ஓகேயா? ஸோ என்ன ஆகும்னா கிளாஸ் என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் அந்த கிளாஸ் யூஸ் ஆகிறதுக்கு காரணமே ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் இல்லாமல் அந்த கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதுதாங்க சின்டாக்ஸு. ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுடைய சின்டாக்ஸ். ஸோ நீங்கள் கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க அண்ட் கிளாஸ் நேம் இது பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க. இதுக்குள்ளே தான் உங்களோட மெத்தட்ஸாக இருக்கட்டும், உங்கள் வேரியபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, நம்ம சும்மா டெமோவாக ஒரு கிளாஸு, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக இருக்கிறத நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மெயினில் நீங்கள் கால் பண்ணுறது தான் இதாகும், ரன் ஆகும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த இடத்துல ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸில் என்னென்னா ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் என்னோடய கிளாஸ். அவ்வளோதான், நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸில் எனக்கு என்ன தேவைன்னா, என்கிட்ட இப்போது கார் என்ன இருக்குது, இன்ஸ்டா கார் என்ன இருக்குது அப்படின்றத நான் ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுறேன்னு வைங்களேன். வாய்டில் போடுறேன். இன்ஸ்டாக்கில் எனக்கு என்ன கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இதில் நான் BMW என்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போடுறேன். BMW அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே ரன் ஆகாது. ஆக்சுவலாக ஏன் சொல்கிறேன்னா, இது ரன் ஆகாது ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணல. ஓகே, அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, இப்போ தான் நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இது மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா
ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த கிளாஸ் நேமை போட்டுக்கணும். ஸோ ஓகேயா, அதுக்கப்புறம் நம்மளோட வேரியபிள் நேம் மை ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல்டுன்னு போட்டு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி திருப்பி அந்த காரை யூஸ் பண்ணி செமிகோலன் வைக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காருன்ற கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இந்த காருக்குள்ளே இருக்கிற இந்த இன்ஸ்டாக்கு வந்து நான் கால் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மை ஆப்ஜெக்ட் டாட் இன்ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு வைங்களேன், ரன் ஆயிரும். ஓகேயா, ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் வெளியில் உள்ள எந்த கிளாஸை வந்து நீங்கள் கால் பண்ணணும், அந்த கிளாஸில் உள்ள ஒரு மெத்தடையோ ஒரு வேரியபிளையோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஓகேயா, ஸோ அண்ட் ஆல்சோ அதில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல இது பண்ணுறீங்க. ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு. ஸோ கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ இதை வந்து நீங்கள் வந்து நல்ல ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நம்ம திருப்பி யூஸ் ஆக போகுது. நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் போனோன்னா ரொம்ப திருப்பி அதிகமான இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். Thanks for watching. Please do subscribe to the Advent, and if you had any suggestions, please don't hesitate to comment us guys. Thank you guys. Bye bye.